ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். இதில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு வந்து இந்த வாலெட்ன்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டோன்னே உங்கள்கிட்ட 24 வேர்ட்ஸை கேட்கும். இதில் கொடுத்து அன்லாக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அன்லாக் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி தான் வரும். ஆக்டிவ் யுவர் வாலெட்ன்னு சொல்லும். ஆல்ரெடி மைக்ரேஷன் செஞ்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஆளுக்கு இந்த ஆப்ஷன் இருக்காது. ஸோ மற்ற ஆக்கள் வந்து நீங்கள் இதை ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு நீங்கள் இதில் என்ன செய்யணும்னா இந்த ஆக்டிவ்ன்றதை கொடுக்கணும். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது இதில் ஆக்டிவ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இப்படி வரும். மேலே உங்களோட அட்ரஸ் இதில் காட்டும். இதில் உங்களோட அட்ரஸ் காட்டும். மேலே வந்து மெயின் நெட்ன்றதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஆக்டிவ் யுவர் வாலெட்ன்னு இருக்கும். ஆக்டிவ் வாலெட் நவ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். ரீஃப்ரெஷ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் மாறி இருக்குது. உங்களுக்கு 0.98 பை என்று காட்டும். ஸோ இதில் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் நடந்ததுன்னு காட்டும். ஓகே, இதன் மூலமாக உங்களோட பை வந்து ஆக்டிவேஷன் ஆகிட்டு, இதன் மூலமாக என்ன மாதிரின்னா இந்த அட்ரஸுக்கு நீங்கள் டிரான்சாக்ஷன் செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த அட்ரஸ் இருக்குது தானே மேலே. ஸோ இந்த அட்ரஸை காப்பி பண்ணி வேறு யாரும் உங்களுக்கு பை அனுப்புகிறேன்னா இந்த அட்ரஸுக்கு அனுப்பலாம். நீங்கள் இங்கேருந்து இப்போ உங்களுக்கு இதில் யாரும் அனுப்பினாங்கன்னா உங்களுக்கு இங்கே வரும். இதை நீங்கள் என்ன செய்யலாம், வேறு யாருக்கும் இதில் அவைலபிள் பேலன்ஸுக்குள்ளே இருந்து நீங்கள் என்ன செய்யலாம், பே அவுட் இந்த ரிக்வெஸ்ட் இந்த இதை யூஸ் பண்ணி பே ரிக்வெஸ்ட்டை யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியதாக இருக்கும்.